பாக்கி எந்த கட்சிக்குமே கொள்கை இல்லையா? எங்க கட்சியில் இருக்கிற மாதிரி கொள்கை தெளிவு வேற எந்த கட்சியும் கிடையாது. தெளிவுபடுத்திருங்க சார். ஏன்னா இப்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னதே எங்க தலைவர் தான். அது திருக்குறள்னே தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருக்கு தெரியாது. கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தொண்டர்களுக்கு தெரியும். நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்ல. பரவாயில்ல. ஏன் கேட்குறேன்னா, ஏன்னா கேளுங்க, கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாலேயே நாங்கள் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், பாபா சாஹிப் அம்பேத்கர், ராணி வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள் 5 பேருக்கு படத்தை வச்சு மலர் அஞ்சலி செலுத்திட்டு தான் நாங்கள் மேடைக்கு வர்றோம். கேட்டீங்களா? அதுக்கு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முடிந்தவுடனே கொள்கை பாடல் ஒன்று இசைக்கப்படுகிறது. அதுக்கு எழுந்து நிற்கிறாங்க. அதற்கு பிறகு இந்தியாவினுடைய விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக ஈகம் செய்த தியாகிகளை என்றைக்கும் மறக்க மாட்டோம். வலது கையினால மார்பகத்தில் வச்சுட்டு உறுதிமொழி வாசிக்கப்படுகிறது. அன்னை தமிழ் காக்க அக்கினிகளை அரவணைத்து கொண்டு ஆவி துறந்த மொழிப்போர் தியாகிகளை நாங்கள் பின்பற்றுவோம். அதுக்கு பிறகு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற இந்தியாவில் அரசியல் சட்டம், அது சார்ந்த உரிமைகளுக்கு உரிய மதிப்பை கொடுப்போம். சாதி, மதம், அரசியல், பிறப்பிடம், பாலின பாகுபாடுகள் இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க உறுதி இருக்கிறோம்னு உறுதிமொழி வாசிச்சுட்டு தாங்க கூட்டம் ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு இந்த யோகியதை இருக்கு சொல்லுங்க? எல்லா கூட்டத்திலையும் அப்படிதான். ஆமா, இது வரைக்கும் நடந்த எல்லா கூட்டத்திலையும் உறுதிமொழி வாசிப்பீங்க. ஆமா.